கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாளுக்காக சோதனம் கடனை குறித்து பார்த்தவர்கள் உபாகமம் தேவ பிள்ளைகளே 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் தேசத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நல்ல ஐஸ்வர்யமாக இருக்க பணக்காரனாக காணதுக்கு அப்புறம் நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லுவார். நல்ல இந்த வார்த்தையை நன்றாக கேட்கணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது தான், இனி பெரிய பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருக்கிறது, கடன் கொடு அப்படின்னு சொல்லுகிறான். கடன் கொடுப்பார். அது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு முகம் சூழாமல் அவனுக்கு எது கேட்கிறானோ அதை தாராளமா கொடு, தாராளமா கொடு என்று அவனுக்கு சொல்கிறார். தேவப்பிள்ளைகளை தாராளமா எப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது அப்பதான் நீ கடன் கொடுக்க முடியும். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. தேவப்பிள்ளைகளை உடனே யாரும் கேட்டா நோண்டது கொடுத்துருது. ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்கிறார், புதிய ஏற்பாட்டுல தேவப்பிள்ளைகளை உன்கிட்ட 2 ரொட்டி இருந்தா 1 கொடுங்கிறார். அதனால 2ஐயும் கொடுக்க சொல்ல. நிறைய பேர் எப்படிதான் கடனாளியாக மாறுறதுக்கு காரணம், தேவப்பிள்ளைக்கு இவன் ஆசீர்வதிமா பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாலே கடன் கொடுத்துருவான். அதனாலதான் இவன் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு முடிக்கிறான். நிறைய விசுவாசிகள் அப்படித்தான். தேவப்பிள்ளைகள் யாரும் கேட்ட உடனே இல்லாத யாருக்காவது வாங்கியாவது கொடுத்துரு கடன். அப்படியே ஆண்டவர் கொடுத்த. நீ அந்த தேசத்தில் ஆசீர்வதிக்க பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம், கோடீஸ்வரர் ஆனதுக்கு அப்புறம் கடன் கேட்டா கொடு. அவன் தாராளம் தரலையும். தேவப்பிள்ளை அவனுக்கு தாராளமா கொடுன்னு அந்த 15ஆம் அதிகாரத்துல உபாகம் 15:8 சொல்லுங்க. கவனமாக அவனுக்கு என்ன கேட்கறானோ அது கொடு அப்படிங்கிற. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுகிறாங்கன்னா, தேவப்பிள்ளைகளை நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஐயா எனக்கு கடன் வாங்கி கொஞ்சம் கடன் கொடுக்கையா அப்படின்னு சொல்லி சில பாசமாறு நிறைய பேர் மாற்றிடுவாங்க. சில ஊழியக்காரங்க மாற்றிடுவாங்க. சில விசுவாசி மாற்றிடுவாங்க. பக்கத்து வீட்டையாவது கடன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லவே சொல்லலை. வாங்கிட்ட இருந்து நீ நல்ல ஆசீர்வாதமாக இருந்தா கடன் இல்லைன்னா என்ன பண்ணிடுறீங்க இல்லை. அதான் சொல்லுகிற புதிய 2 ரொட்டி கேட்டா 1 கொடு. 2ஐயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணாத, நீ கடனாளி. நிறைய பேர் கடனாளியாரு காரணம் அதான் தேவ பிள்ளைகளே. அதனால ஆண்டவர் சொல்கிறார்னா, தேசத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ கடன் கொடு, தாராளமா கொடு. ஆசீர்வதிக்கு முன்னால கடன் கொடுக்காது. நிறைய பேர் மாட்டிட்டு தான் முடிக்கிறீங்க தேவ பிள்ளைகளை. அதனால நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா கடன் கேட்டா கொடு. அதனால முடிஞ்சதை கொடு. தேவ பிள்ளை அவன் திரும்ப தருவான்னு சொல்லி கொடுக்காது. அப்போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளைகளை நீ கடன் கொடுப்பார், கடன் நீ என்ன பண்ண மாட்டான், வாங்க மாட்டேன் என்று சொல்லி நிறைய பேர் கடன் கொடுத்துட்டு இவன் கடன் வாங்கணும் தேவ பிள்ளைகளை. அதனால நிறைய பேர் வசனத்தை நல்லா பார்க்கணும், தியானிக்கணும். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கா, கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்பாய் சொல்லியிருக்காரு. அது நீ ஐஸ்வர்யம் ஆனதுக்கு அப்புறம் லட்சம் கோடி கோடியா வருதுன்னா, லட்சமா வந்துன்னா 50,000 கொடுத்தா ஒன்றும் இல்லை. கோடி கோடியா வருதுன்னா 1 லட்சம் கொடுத்தா இல்லை. ஆனா வரதுக்கு முன்பாக நீ கொடுத்துட்டு நீ கடனாளி ஆகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறான், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அது எப்போ நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்தை முன்னையும் பின்னையும் பாருங்க. பார்க்காம எதிரையா மாட்டிட்டு முடிக்காங்க. தேவப்பிள்ளைகளை கண்களை முடிச்ச வசனமா நல்ல ஆண்டவரையே சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கடன் கொடுக்கத்தக்க என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவரையே சொல்றேன்ப்பா, நான் பிறருக்கு கைமாறு பாராமல் அவர்களுக்கு தாராளமாக நான் கொடுக்க என் கிருபை செய்யும்படியா சொல்லிக்கிறேன்ப்பா. எங்களை கடன் கொடுக்கத்தக்க எங்களை ஐஸ்வர்யனாக ஆபரானை ஐஸ்வர்யன் ஆக்குனது போல எங்களை பணக்காரன் ஆக்கும். அப்ப தேசத்திலே உயர்த்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் கிருபை செய்யும். வழியான ஆசீர்வாதம் இயேசுவின்